ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக். இதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ஓட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 எதில் முடிஞ்சிச்சு? ஜிக்ஸாக் வந்து 21 லாங்குவேஜில் பேசும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது யார்கிட்டையுமே பேசாது. இவங்க அதை பேச வைக்கிறதுக்காக கிருஷ்ணன் ஃபேமிலி ட்ரை பண்ண எல்லாமே வந்து வெயினில் தான் முடிஞ்சிருக்கும், அதாவது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணுன்னா தூங்கிட்டு ஸ்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும், கொரட்டை விட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த மெய்டு லக்ஷ்மி வந்து கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி அப்படி ஒரு சவுண்டு கொடுத்து கத்துவாங்க. இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணோம். இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். Hearts hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled, "We have been blessed. We have been truly blessed. It's raining papayas and bananas in this room." Hearts hammering. லக்ஷ்மி கத்துனோடனையும் வீட்டில் எல்லாத்துக்கும் படபடன்னு ஆயிடுச்சு. என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு தி ரஷ்டு டு தி ஸ்டுடியோ, வேகமாக ஸ்டுடியோ ஓடி வராங்க. அங்கே வந்து பார்த்தா லக்ஷ்மி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா டான்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஜாலியாக ஆடிட்டு கையெல்லாம் கிளாப்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் எக்ஸைட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா சவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு, வி ஹாவ் பீன் பிளெஸ்டு, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். வி ஹாவ் பீன் ட்ரூலி பிளெஸ்டு. நிச்சயமாக கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா இட்ஸ் ரெய்னிங் பப்பாயாஸ் அண்ட் பனானாஸ் இந்த ரூம். இந்த ரூமில் ஃப்ரூட்ஸ் மழையாக பெய்யுது. அதாவது பப்பாளி பழமும் வாழைப்பழமுமா என்ன பண்ணுது, மழையாக பெய்யுது, எல்லாமே மேலேருந்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சந்தோஷத்தில் கத்துறா. they froze in horror. அவங்க அப்படியே திகைச்சு போய் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. லக்ஷ்மி had apparently switched on the fan on which zigzag had left some fruit and nuts. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த ஃபேன் லைட்லாம் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லக்ஷ்மி வந்து அந்த ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணியிருக்கா. அதனால் ஜிக்ஸாக் ஆல்ரெடி கொண்டுட்டு போய் பாதி சாப்பிட்டு வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அது எல்லாமே அந்த விங்ஸில் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் தான் கீழே விழுந்திருக்கு. Half-baked fruit streamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squeeze and one walnut hit her forehead with a loud smack. அந்த ஃப்ரூட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேக்டு, பாதி அது ஜிக்ஸாக் வந்து கொத்திருக்கு, ஓகேவா, பாதி கடிச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரூட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபேன்லேருந்து விழும்போது ஒரு கொய்யா பழத்தோட ஒரு துண்டு வந்து அவளுடைய கன்னத்தில் விழுது. அது வந்து நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி விழுது. இன்னொன்று வந்து வால்நட், ஒரு நட்ஸு, ஓகேவா, வால்நட் அப்படிங்கிற நட் வந்து அவளுடைய ஃபோர்ஹெட்டில், அவளுடைய நெத்தியில் வந்து வேகமாக அடித்து இதாகுது. One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, its horrors splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of goe orange pulp and shiny black seeds all over it. இப்போ அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல பழுத்த பப்பாளி பழம், அது அந்தோட துண்டு வந்து ஃபேன்லேருந்து வேகமாக வருது. எல்லாருமே அதை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யாருனாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு மெரினா அண்ட் சன்செட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதில் போயிட்டு அன்ஃபினிஷ்ட், அது ஆக்சுவலாக அன்ஃபினிஷ்டு, இன்னும் முடிக்கல, அவங்க அப்போ தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாதி. ஸோ இந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, அந்த பப்பாளி பீஸ் போய் அதில் மேலே பட்டு ஸ்ட்ரீக்ஸ் ஃபுல்லாக அப்படியே திட்டா என்ன ஆகுது, படிஞ்சிருச்சு. அதனுடைய பிளாக் சீட்ஸ் இருக்கு இல்லையா, பப்பாளி விதைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே ஒட்டிருச்சு. Mrs. Krishnan groaned tragically and looked ready to shoot Zigzag, but he was saved by the bell. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே வந்து ஜிக்ஸாக் வந்தது பிடிக்கல. அது இந்த மாதிரி ஆனோடனே அவங்களால அவங்களுடைய கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. பயங்கரமாக அவங்க கத்திட்டு விட்டா ஜிக்ஸாக்கை ஷூட் பண்ணி கொன்றுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வருது. பட் ஹி வாஸ் சேவ்டு பை த பெல். ஆனால் ஜிக்ஸாக்கு ஒரு பெல்லால் காப்பாற்றப்படுறோம். அது என்ன பெல் அப்படின்னா டெலிஃபோன் பெல். They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful sound was and if they could please have some pizza. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் கால் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா, என்ன சத்தம் இது, இப்படி பயங்கரமான ஒரு சவுண்டாக இருக்குது, தயவு செஞ்சு அதை சத்தத்தை குறைச்சி எங்களுக்கு கொஞ்சம் அமைதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாம் பக்கத்துலேருந்து நெய்பர்ஸ்லாம் கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snored on. ஆனால் இவ்வளோ குழப்பங்களுக்கும் இடையிலையும் ஜிக்ஸாக் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் தூங்கிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டோர்ட் ஆன், கொட்டை விட்டுக்கிட்டே இருக்குது.
Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. கடைசியில் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே அவங்களால பொறுத்துக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுறாங்க, டாக்டர் கிருஷ்ணனுக்கு. ஐ எம் கோயிங் கிரேசி வித் த சவுண்ட் ஆஃப் ஜிக்ஸாக் ஸ்னோரிங் ப்ளஸ் ஆல் தீஸ் ஆங்க்ரி டெலிஃபோன் கால் பண்ணி சொல்கிறாங்க, ஐ எம் கோயிங் கிரேசி, எனக்கு பைத்தியமே பிடிக்க போகுது. எதனால்? இந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணிகிட்ருக்குது, கொரட்டை விட்டுட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த கொரட்டை சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியமும் பிடிக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஆல் தீஸ் ஆங்க்ரி டெலிஃபோன் கால்ஸ், பக்கத்தில் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கோவமாக கேட்குறாங்க, என்ன சத்தம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங், அது மட்டும் இல்லாமல் நான் வரைஞ்ச அந்த அழகான பெயிண்டிங் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஹியர் ஹர் வாய்ஸ் கிராக்டு, அவங்களோட வாய்ஸ் என்ன ஆகுது, அப்படியே உடஞ்சி போயிடுது. அதாவது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா, த ஆர்ட் critic who lives upstairs, well, she heard the zigzag snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா இருக்காங்க இல்லையா, ஆர்ட் கிரிட்டிக், அதாவது கிரிட்டிக் அப்படின்னா விமர்சனம் செய்கிறவங்க. ஸோ இந்த கலை பற்றி விமர்சனம் செய்கிறவங்க மேலே அப்ஸ்டாஸில் தங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க ஜிக்ஸாக்கு கொரட்டை விடுறத கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு ஹேட் த சீக் டு டெலிஃபோன் அப்படின்னா இப்படி கன்னத்திட்ட ஃபோன் வச்சு பேசுகிறது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டு அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வேளை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், பாடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம்ல, நீங்கள் ஏன் இப்படி கத்தி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்குறாங்க. அதாவது அந்த ஜிக்ஸாக்கு கொரட்டை விடுறது அவங்க என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் பாடுறதா இருந்தால் மெதுவாக பாடுங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்குறாங்க. அதனால் ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ, தயவு செஞ்சு சோமுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கோவமாக பேசுகிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் ஆஸ் ஃபாஸ்ட் as he could after he had left an email message for Somu after asking him for clear instruction on how to stop zigzag from snoring. இதெல்லாம் கேட்ட உடனே டாக்டர் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா சோமுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஜிக்ஸாக்கு கொரட்டை விட்டுட்டே இருக்குது, இதிலேருந்து அதை எழுப்புறதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பிச்சிட்டு அடுத்த செகண்டே அவர் எங்கே கிளம்பிடுறாரு, வீட்டுக்கு கிளம்பிடுறாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. 6 days passed. 6 frantic days of checking their email day and night. 6 நாள் கடந்துருச்சு. அந்த 6 நாள் வெறித்தனமாக இமெயில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக தேடிக்கிட்டே இருக்காங்க. 6 torturous days of having the deafeningly loud resound in their home. 6 நாள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னா ரொம்ப டார்ச்சராக இருக்குது. திருப்பி அந்த கொரட்டை விடுற சவுண்டே வந்து கேட்டு அவங்க காதை செவிடாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் திருப்பி அவங்க வீட்டில் கேட்டே இருக்குது. மோஸ்ட் நர்வ் ராக்கிங்லி, அதாவது அந்த நரம்புகளை எல்லாம் தாக்குற அளவுக்கு அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home and that her ears were ached all the time. மாயா அந்த சின்ன பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணது, அதாவது குறை சொல்லுது என்னென்னா, அந்த சவுண்டு பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. எப்போ அப்படின்னா, இவங்க ரொம்ப மைல் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்தால் கூட அந்த சத்தம் என்ன ஆகிட்டே இருக்குது, காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது, காதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அரவிந்த் கன்ஃபர்ஸ்டு தட், இப்போ அரவிந்த் ஒன்று சொல்கிறான் என்ன அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப் he was actually looking forward to going to school considering it was as calm as a monastery compared to their house. முதல் முறையாக வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலுக்கு போகிறதே பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த வீட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த சாமியார் மடத்துலலாம் எப்படி அமைதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைதியாக ஸ்கூல் இருக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கூலுக்கே போக பிடிக்கல அப்படின்னா கூட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு ஸ்கூலே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணுறான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். இப்போது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு அந்த பெயிண்டிங் மேலே இருந்த ஆர்வமே போயிடுச்சுன்னா, ஆசையாக வரைஞ்சிட்டு இருந்த அந்த பெயிண்டிங்கில் இப்படி பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிக்ஸாக் would sometimes wake up briefly when he wanted to eat some fruit. ஜிக்ஸாக் வந்து ஏதாவது சாப்பிடணும், ஃப்ரூட் சாப்பிடணுன்னா மட்டும் ப்ரீஃப்லி அப்படின்னா கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுது, திருப்பியும் தூங்கிடுது. And sometimes he would sit on the veranda looking sulkily and bored as he stared at the sunset at Marina Beach, the real view, not the painting lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya.
ஒரு நேரம் சாப்பிட்றதுக்காக முழிச்சிருக்கும். இன்னொரு நேரம் என்ன பண்ணும் கொஞ்ச நேரம் அப்படின்னா, வராண்டால வந்து உட்காந்துட்டு சல்கிலி ரொம்ப சோகமா, ரொம்ப போர் அடிச்ச மாதிரி அப்படியே மெரினா பீச்சை பார்த்துட்டு உட்காந்துருக்கு சன்செட்டை. இது வந்து ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ பெயிண்டிங்கை சொல்லலை, நெஜ சன்செட்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை வந்து வீட்டில் ஒரு மூலையில் அந்த ஏற்கனவே அந்த பப்பாளி பீஸ் பட்டு அப்படியே கீத்து கீத்தா அந்த கலர்லாம் பட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு மூலையில் தூக்கி போட்டிருக்காங்க. ஜிக்ஸாக் நெவர் ஸ்போக் டு எனி ஒன் தோ எவ்ரி ஒன் ட்ரைடு செவரல் டைம்ஸ். ஜிக்ஸாக் வந்து அங்கே யாருக்கிட்டையுமே பேசல. ஆனால் அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்படியாவது அதை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே. ஆனால் ஜிக்ஸாக் வந்து யாருக்கிட்டையுமே பேசல. அண்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ் டு ஸ்பீக் டு ஹிம் கைண்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகள்லையும் பேசுகிறாங்க. ஆனால் அது வந்து திருப்பி பேசவே இல்லை. அடித்து கூட கேட்பாங்க, நீ எதுவுமே சொல்லிடாதேங்கிற மாதிரி. என்ன சொன்னாலும் அது வாயே திறக்கலை. ஹி ஒன்லி ஸ்லெப்ட் அண்ட் ஸ்னோர்ட். அது பண்ணினது எல்லாமே தூங்குறதும் கொரட்டை விடுறதும் தான். ஆன் த 7th day டாக்டர் சோமுஸ் இமெயில் அரைவ்டு. 7வது நாள் சோமோட இமெயில் வருது. இட் வாஸ் டாக்டர் கிருஷ்ணன் ப்ரெடிக்டட் ரிடிகுலஸ்லி சிம்பிள் இட் ரீட். ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருப்பார், சோமு வந்து நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்லுவார் இது எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாலுமே இப்போ சோமு அனுப்புன பதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் தான். பாருங்க, ஐ ஹவ் நெவர் ஹியர்டு ஜிக்ஸாக் ஸ்னோர். ஜிக்ஸாக்கு கொரட்டை விடுன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் ஜிக்ஸாக் ஹார்ட்லி எவர் ஸ்லீப்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜிக்ஸாக் வந்து எப்பயாவது தான் தூங்கும். இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது லவ் சோமு, அதாவது அன்புடன் சோமு அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு நோட் கொடுக்குறாரு, ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் ஆஸ்க் மை குக் விசு டு கீப் ஜிக்ஸாக். ஒருவேளை உனக்கு அதை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னுடைய சமையல்காரர் குக்டே கூட நீ ஜிக்ஸாக்கை பார்த்துக்க சொல்லி கொடுத்துரு அப்படிங்கிறது தான் அந்த இமெயிலில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஏற்கனவே அது கொரட்டை விடுனே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சொல்யூஷன் சொல்லுவார் இல்லையா? ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. தட் டஸ் இட் செட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஃபைன் விசு, ஐ வில் நாட் கீப் ஜிக்ஸாக் ஹியர் அனதர் மினிட். தயவு செஞ்சு விசுவை கண்டுபிடிச்சி ஜிக்ஸாக் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் இதை இங்கே வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காம் டவுன் டியர், ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ். கான்ட் இட் வெயிட் டில். நான் அமைதியாருமா. ஐ எம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நோ. நான் என்னோடய கிளினிக்கு இப்போ நான் போகணும். அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டோம். நோ, இட்ஸ் நவ். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். ஆனால் கிருஷ்ணன் வந்து ஒரே பிடியாக பிடிச்சிட்டாங்க. இல்லை, இப்போவே இது இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. I have invited some friends or experts to come home and choose my paintings for the exhibition. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்த்த இங்கே வர வச்சுருக்கேன். அதில் சில பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இந்த பெயிண்டிங் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஓகேவா? அவங்கள தான் நான் வந்து எக்ஸிபிஷனுக்கு என்னோடய பெயிண்டிங்ஸ்லேருந்து எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். திஸ் ஃபெதர்டு ஸ்னோரிங் மான்ஸ்டர் வில் டிரைவ் அஸ் ஆல் மேடு. ஆனால் அவங்க வரும்போது இந்த ஃபெதர் வச்ச, அதாவது இந்த ரெக்கை வச்ச மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் பூதம் மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு உருவம் இல்லையா? அது இங்கே இருந்துச்சு அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிடும், எங்களை எல்லாத்தையுமே பைத்தியமாக்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Come on then zigzag, called Dr. Krishnan nervously, wondering how he could locate Somu's cook Visu. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு சரி கிருஷ்ணன் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா ஜிக்ஸாக் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கும் ஒரு பயம், எப்படி போய் எங்கே போய் சோமோட குக்கு விசுவை கண்டுபிடிச்சி எப்படி இதை எப்போ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்வஸ், ஒரு பதட்டம் இருக்குது. இருந்தாலும் ஒய்ஃப் இப்படி சொல்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிக்ஸாக்கை கூப்பிட்டு போகிறாரு. வை டோன்ட் யூ வெயிட் இன் த கார் ஜிக்ஸாக், ஹி சஜஸ்டட். போகும்போது ஜிக்ஸாக்ட்ட கேட்குறாங்க, நீயே கார்லேயே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஜிக்ஸாக்ட்ட சொல்கிறாரு. வென் தே ரீச்டு ஹிஸ் கிளினிக், his heart sinking at the thought of zigzag's ear-shatteringly loud snore adding to the din of the sobs and shrieks produced by the tiny patients waiting for him. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும்போது அவர் மைண்டில் இன்னொரு பயம் வருது. என்ன அப்படின்னு சொன்னால் ஜிக்ஸாக்கோடைய இயர் ஷேட்டரிங்லி லவுட், அதாவது காது கிளியிற அளவுக்கு அது கொரட்டை போடுற அந்த சத்தம். ஏற்கனவே அவங்களோட கிளினிக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அந்த சைல்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டைனி பேஷண்ட்ஸ்னால் அந்த குழந்தைங்க குட்டி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அழுகிறது, அவங்க கொடுக்குற சவுண்டு ஏற்கனவே அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம லெசனோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டார். பட்
Ziggy Zaga, king of the Tanga, was not accustomed to being kept waiting and was already making his way to the clinic where he perched himself on the nurse's reception table. ஆனால் நம்மளோட ஹீரோ இந்த ஜிக்கி ஜக்கா கிங் ஆஃப் த டங்கா இந்த பறவை இருக்கு இல்லையா, இதுக்கு நாட் அக்கஸ்டம்ட் அப்படின்னா அதுக்கு பழக்கப்படுத்தவில்லை, பழக்கம் இல்லை. என்ன பழக்கம் இல்லைன்னா யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பழக்கம்லாம் இல்லை. அது என்ன பண்ணிடுச்சு, ஹாஸ்பிட்டல் வந்தோடனையும் இவருக்கு முன்னாடி நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் வேர் ஹி பர்ச்டு ஹிம்செல்ஃப் ஆன் த நர்சஸ் ரிசப்ஷன் டேபிள், அந்த ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கே போய் உட்காந்துச்சு. Don't you dare sleep, Dr. Krishnan warned Zigzag fiercely as he went towards his room. இது ரிசப்ஷன் டேபிளில் போய் உட்காந்ததை பார்த்தோன்னே டாக்டர் வந்து இவரோட ரூமுக்கு போகும்போது தூங்க மட்டும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது டாக்டருக்கு தானே தெரியும். ஸோ அதனால் சொல்லிட்டு போகிறாரு. He had hardly walked through the swinging half door that separated his clinic from the waiting room when he heard a strange voice say. அவர் வந்து சொல்லிவிட்டு அவருடைய ரூமுக்கும் கிளினிக்கும் இடையில அந்த ஒரு கதவு மாதிரி ஹாஃப் டோர் அப்படின்னா அப்படி பாதி கதவு மட்டும் இருக்கும். நிறைய படத்தில் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த டோர் தள்ளிட்டு உள்ள அந்த அங்கே கூட அவர் போய் சேரல. அப்படி போகும்போது அவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ், இது வரைக்கும் கேட்காத ஒரு வாய்ஸ் வந்து அவருக்கு கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூ தேர் இன் த ப்ளூ டிஷர்ட் டோன்ட் ஜம்ப் ஆன் த சோஃபா. ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கிறவங்க அந்த சோஃபாவில் குதிக்காத அப்படின்னு சொல்லுது. அண்ட் யூ இன் த ரெட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற நீ டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டைன், அந்த திரைச்சீலை, அதாவது ஜன்னலுக்கெல்லாம் அந்த ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களே அதை பிடிச்சிட்டு தொங்காத அப்படின்னு சொல்லுது. இட் வாஸ் அ ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ், கிளியர் அண்டு கமாண்டிங். திரும்பி பார்த்தா அது யாரோட வாய்ஸ் அப்படின்னா ஜிக்ஸாக்கோட வாய்ஸ். அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளியராக தெளிவாக கமாண்டிங். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு அதிகாரம் செலுத்துகிற மாதிரி, நீ அதை பண்ணாத நீ இதை பண்ணாத. யார் சொல்லுவோம், அவங்கவுங்க இடத்துல இருக்கிறவங்க தானே அதை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லுது. There was pin drop silence in the room as everyone waited open mouthed for Zigzag's next sentence. இப்போ அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னா பின் ட்ராப் சைலண்ட். ஒரு பின்னு கீழே போட்டால் கூட அந்த சத்தம் கேட்குமா, அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது. எல்லாருமே வந்து ஓப்பன் மவுத்து, அதாவது வாய் திறந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அடுத்து ஜிக்ஸாக் என்ன பேச போகுதுன்னு பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்டு. இப்போ கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கான் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் போர்ட் அண்ட் கிரம்பி எக்ஸ்ப்ரெஷன். இந்த வரைக்கும் ஜிக்ஸாக் வந்து ரொம்ப சோகமாக ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சுல, அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் மாறிடுச்சு. இன்ஸ்டெட் த பேர்ட் லுக்டு ஹாப்பி. இப்போ அந்த பறவை எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அலர்ட் ஆஸ் இட் வெண்ட் அபவுட் த ஜாப் இட் ஹேட் பீன் ட்ரெயின்டு ஃபார் ஃபர்ஸ்ட் வித் த ஆஃப்ரிக்கன் டிஷ் டாக்டர் அண்ட் தென் வித் டாக்டர் சோமு. அது எப்படி நடந்துக்குச்சுன்னா ரொம்ப ட்ரெயின்டு, ஏற்கனவே பழக்கப்பட்டது மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இது எங்கேருந்து வந்துச்சு, ஆஃப்ரிக்கன் டிஷ் டாக்டர் கிட்டேருந்து வந்து அப்புறம் இவ்வளோ நாள் சோமு கிட்டே இருந்துச்சு, இப்போ இவர்கிட்ட வந்திருக்கு இல்லையா. ஸோ அது ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண மாதிரி நடந்துக்குச்சு. டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி அண்ட் noisy sea of tears and tantrums was transformed into a calm, orderly place as Zigzag efficiently soothed the frightened patients, scolded the naughty ones and made the crying ones smile. ஸோ டாக்டரோட கிளினிக் எப்போவுமே ரொம்ப சத்தமாக, அழுகையுமா, கோவமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளினிக் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு காம், ரொம்ப அமைதியான ஆர்டர்லி பிளேஸ். அந்த ஜிக்ஸாக் வந்து ஆர்டர் பண்ணி கரெக்டாக வழி நடத்துகிற மாதிரி, சூத்டு த ஃப்ரைட்டிங் பேஷண்ட்ஸு, பயந்துருக்கிற பேஷண்ட்ஸை அமைதிப்படுத்துறதும், ஸ்கோல்டட் த நாட்டி ஒன்ஸ், குறும்பு பண்ணுற குழந்தைங்கள திட்டுறதும், அண்ட் மேக்கிங் த க்ரையிங் ஒன்ஸ் ஸ்மைல், அழுதுட்டுருக்கிற குழந்தைங்கள சிரிக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அது பண்ணிகிட்ருக்கு. And his yarn digging song and recitation of French poetry reduced the children to helpless laughter instead of tears. He didn't look as though he minded. இந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நிறைய சாங் அப்படியே மனசை ஈர்க்கிற அளவுக்கு பாட்டு பாடுது, வேறு ஃப்ரெஞ்ச் கவிதைகள்லாம் ஒப்பிக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, குழந்தைங்க அழுகிறத நிறுத்திட்டு சிரிக்குதுங்க. ஓகேவா, சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு சிரிக்க வச்சுட்ருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பறவை நோட் பண்ணாலும் அதையெல்லாம் எதுவுமே மைண்டில் எடுத்துக்கல. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல், இது எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம், ஜிக்ஸாக் நெவர் ஸ்லெப்ட். அதுக்கப்புறம் அந்த பறவை தூங்கவும் இல்லை, ஆர்த்னோட் கொரட்டையும் விடலை. தூங்கினதானே கொரட்டை விடும், தூங்கவும் இல்லை, கொரட்டையும் விடலை. ஈவன் ஃபார் எ செகண்ட், எப்போது ஒரு செகண்டு கூட அந்த வேலையை ஆரம்பிச்சதுலேருந்து அது பாட்டுக்கு இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோ தவிர அது தூங்கவே இல்லை. Never had a morning passed so quietly and peacefully for Dr. Krishnan. இதுவரைக்கும் டாக்டர் கிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அமைதியான ஒரு காலை பொழுது அவர் கடந்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் சத்தமாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ அமைதியாக இருந்திருக்கு. When the last patient had left, he called Zigzag to his room.
கடைசி பேஷண்ட்டும் போனதுக்கப்புறம் அவர் ஜிக்ஸாக் அவரோட ரூமுக்கு கூப்பிடுறாரு. ஜிக்ஸாக் ஃப்ளூ இன் அண்ட் சேட் ஆன் த டேபிள். ஜிக்ஸாக் உள்ளே பறந்து போய் அவரோட டேபிளில் உட்காருது. ஸ்க்ராச்சிங் த பேர்ட்ஸ் அண்டர் இட்ஸ் பீக். டாக்டர் கிருஷ்ணன் சைட் அண்ட் சீட். சோமு வாஸ் ரைட். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் அப்சல்யூட் ட்ரெஷர். அந்த பறவையோடைய அந்த மூக்கு பகுதி அழகு இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் வந்து இப்படி தடவி கொடுத்துட்டே சொல்கிறாரு, நீ வந்து நிஜமாவே சோமு சொன்ன மாதிரி ஒரு ட்ரெஷர் தான், ஒரு பொக்கிஷன் தான். ஐ நெவர் ரியலைஸ்டு வாட் ஹீ மென்ட் வென் ஹீ கால்ட் யூ எ கிரேட் ஹெல்ப். நீ ஒரு சிறந்த உதவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நான் அதை பற்றி புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. வை டிடன்ட் யூ டெல் மீ you would prefer to be at my clinic instead of snoring like that so you were bored. நீ போர் அடிக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஸ்னோர் பண்ணலையோ கொரட்டை விட்டலையோ, அதுக்கு பதிலாக நீ பேசாமல் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் வந்து கிளினிக்கில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. வாட் டு வி டூ நவ்? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நோ ஒன் வாண்ட்ஸ் யூ பேக் அட் ஹோம் நவ். வீட்டில் யாருக்குமே நீ திரும்பி வர்றது பிடிக்கல. தே வாண்ட் மீ டு லீவ் யூ வித் விசு. எல்லோரும் உன்னையே விசு கிட்ட தான் விட்டுட்டு வர சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஜஸ்ட் தென் த டெலிஃபோன் ட்ராங். அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் அடிக்குது. இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சவுண்டிங் வெரி ப்ளீஸ்ட் வித் ஹர் செல்ஃப். அதை எடுத்தால் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தா டாக்டர் கிருஷ்ணனோடைய ஒய்ஃபும் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் தான். அவங்க பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா த ஆர்ட் கிரிட்டிக், அந்த கலை விமர்சகர் ஜுன்ஜுன்வாலா அந்த ஃபோனில் பேசினாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஷி சாக்கல்கிட்ட பேசும்போதே சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. ஷி டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா. அந்த சன்செட் அட் மெரினா அப்படிங்கிற ஒரு பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. ஏன்னா ஷி பாட் இட் ஃபார் ஹர் செல்ஃப் ஃபார் 5,000. அந்த பெயிண்டிங்கை இவங்களுக்கே 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். Isn't that the painting the papaya fell on மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொன்னோன்னே டாக்டர் கிருஷ்ணன் கேட்குறாரு, அந்த பப்பாயா விழுந்துச்சு இல்லையா, அந்த பப்பாளி பழம் விழுந்துச்சு இல்லையா, அந்த பெயிண்டிங்கே சொல்கிற அப்படின்ட்டு. எஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்டிலி நவ். இப்போ மனசார அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் அதுதான். ஐ ஹேட் லெஃப்ட் இட் ஒன் கார்னர். அதை வந்து நான் ஒரு மூலையில் தூக்கி போட்டிருந்தேன். அண்ட் ஷி சோஸ் டு பை இட். ஆனால் அவங்க அதை தான் வாங்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. சேயிங் ஷி லவ்ட் மை டெக்னிக், மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த புது விதமான டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஷீ சிம்ப்ளி அடோர் தோ ஸ்ட்ரீக்கி ஆரஞ்சு பிட்ஸ். அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பப்பாயா போய் விழுந்து அந்த ஆரஞ்சு கலரில் திட்டாக பிடிச்சிருந்துச்சு இல்லையா ஸ்ட்ரீக்ஸ், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷி லான்ச்ட் இன்டு ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாஃபர். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு, பை த வே அது மட்டும் இல்லாமல் ஷீ சேட் வென் ஷீ சாபர்ட் டவுன், ஐ டோன்ட் திங்க் வி வர் ஃபேர் டு ஜிக்ஸாக். ஷால் வி கீப் ஹிம் வித் அஸ் அட் ஹோம் ஜஸ்ட் ஆன் ட்ரையல் ஃபார் அனதர் வீக். அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் திங்க் வி வேர் ஃபேர் டு ஜிக்ஸாக். நாம் வந்து ஜிக்ஸாக் கிட்ட அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம நல்லபடியாக நடந்துக்கல. ஷால் வி கீப் ஹிம் வித் அஸ் அட் ஹோம் ஜஸ்ட் ஆன் ட்ரையல் ஃபார் அனதர் வீக். நம்ம வேணால் வீட்லேயே வச்சுருந்து இன்னொரு வாரம் ட்ரையல் பார்க்கலாமா? அதாவது அது எப்படி நடந்துக்குதுன்னு இல்லை, நம்ம அதுக்கிட்ட நல்லா நடந்துட்டு இருந்தால் அது அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம வேணால் இன்னொரு வாரம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. Sure, agreed a delighted Dr. Krishnan before he cleverly added. டாக்டர் கிருஷ்ணனும் சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புத்திசாலித்தனமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னென்னா, அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் ஹிம் டு த கிளினிக் எவ்ரி மார்னிங் ஸோ தட் யூ கேன் பெயிண்ட் இன் பீஸ் அட் ஹோம். நான் எப்போவுமே கிளினிக் போகும்போது காலையில் ஜிக்ஸாக் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். அங்கே வந்து அது என்ன வேலை பண்ணுதுன்னு அவர் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டிகிட்டு போயிட்டா தான் உன்னால் என் வீட்டில் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உனக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே புத்திசாலித்தனமாக ஒரு பிட்டு போடுறாரு. மை பாய், ஹி கன்வைடட் டு ஜிக்ஸாக் ஆஃப்டர் மேட்டர்ஸ் வேர் சாட்டிஸ்ஃபேக்டர்லி செட்டில்டு கிவிங் த பேர்ட் அ டாஃபி ஃப்ரம் த டிஸ்க். எல்லா விஷயமும் ஒரு மாதிரி திருப்தியாக முடிஞ்சிருச்சு. அதாவது அவர் வந்து விசு எங்கே தேடி கண்டுபிடிச்சி இந்த பேர்டை கொடுக்குறது ஒன்று அவரோட வருத்தமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து அவங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்காமல் இருந்துச்சு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், அவரோடைய கிளினிக் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ அமைதியாக இருந்திருக்கு. ஸோ இந்த பேர்டு வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால இவர் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது நம்மளே வச்சுருக்கலாம் அப்படிங்கும்போது ஸோ அவரோட டெஸ்க்லேருந்து ஒரு டாஃபி, ஒரு சாக்லேட் எடுத்து அந்த பேர்டுக்கு கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ். உன்னுடைய புத்திசாலித்தனத்தை காமிக்கிறத நீ உனக்குன்னு ஒரு தனி வழி வச்சுருக்க, அஸ் ஜிக்ஸாக் வே.
ஐ வுட் கால் இட் உடின்ட் யூ. அதை நான் வந்து ஜிக்ஸாக் வே அப்படின்னு சொல்லான்ட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. பட் ஜிக்கி ஜக்கா கிங் ஆஃப் த டங்கா brought up on compliments as he was didn't bother to reply. இது இப்படியே புகழ்ச்சி கேட்டு கேட்டே இது வளர்ந்துருச்சு, அதுக்கு பெருசாக பதில் சொல்லணும் அப்படின்லாம் அதை நினைக்கல அந்த பறவை. he just ate the toffee paper wrapper and all. அது வந்து அந்த சாக்லேட்டு அந்த கவர் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுது. அண்ட் தென் lowered one crinkly eyelid in a knowing wink. அது பண்ணி சாப்பிட்டுட்டே அது வந்து அவர் சொல்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணை அடிச்சுட்டு அதனுடைய சம்மதத்தை தெரிவிக்குது. அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.